கைது அப்படியே போகலாம். அப்படியே போகலாம். கைது கைதுன்னு இப்பயே பிச்சை அடிக்கிறேன். அன்பார்ந்த கரும்போர் சபைக்கு வணக்கம். என்ன நினைச்சு கும்பிடுற நீ? என்ன வணக்கம் இது? இதான் 2025 லேட்டஸ்ட் வணக்கம். இருக்கட்டும். இதுல வணக்கம். கொஞ்சம் வணக்கம். புனித வணக்கம். பணிவான வணக்கம். சர்தா சர்தா. ஐயா வாங்க ஐயா வணக்கம். சொந்தமே புலவரேனும் திருச்சபை வந்து நீங்கள் எங்க பொங்கியார் தெரிந்தவாறு உகந்த நாடகத்தில் உங்க சிந்தையில வைப்பானாலும் எங்க செவியில அது கேட்பானாலும் எங்க மேல் நிந்தனை கூறிடாமல் நிர்மலம் பொறுத்தார்வீர். சபா வணக்கம். சக்தி ஒன்று சமய பதாத ஒரு வழக்கமான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மன் பாஞ்சாலம்மன் பாதத்துக்கும் கம்பெனி வாதியார் அங்கமுத்த ஆசிரியர் பாதத்துக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் 1 கோடி வணக்கம். ஐயா இது என்ன வாக்கு கேக்குது? இது ஏன் தெரியுமா? திருக்கோள் நாளுக்கு அடுத்து தகுடி நின்றதுக்கு யாரு? கிராம தேவதை வளர்ந்து யாரு? பாஞ்சாலி அம்மனுக்கு தேர் திருவிழா செய்து ரத உச்சி நடத்தி அம்மனுடைய மறுபடியாக சென்ற இரவுமாக 2வது இரவு இந்த அதாவது வடபுல சென்ற சக்தியை நாசமாக கொண்டு எல்லாம் ஆட்டாள வந்து நாடகம் மொத்த எத்தனை பேர் கேக்குறியா? 6 8 பெண்ணெட்டு 16 பேர் வந்திருக்கோம். ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியா பொண்டாடி பொண்டாடியா ஓ மனது கொண்டு வந்தீரா? பொண்டாடி நான் ஆரம்பேங்க பேச கடையில யா பொண்டாடி கூட ஓ முன்னாடி என்ன தங்கச்சியா? தங்கச்சி நல்லா இருக்குதா பாக்கலாம்னு பார்த்தா கூட்டு வரல. ஓ 16 பேரு. ஆமா கேடுங்கம்மா 16 பேர் வந்துருங்க. ஒரு அரிசி முட்டை காலி பண்ண வந்துட்டாங்க. ஒரு அரிசி முட்டையா? அரிசி முட்டைல நாங்க அரிசியை சாப்பிடுறது கிடையாது. சமைச்சு போட்டாங்கன்னா சாப்பிடுவோம். நீ துண்டு ஓட்டுடுவா. துண்டு போடுவா. நீ எந்த காலத்துல கூத்தானீங்க? 16 இருந்து கெட்ட நாள குடிக்கிறது. கம்பெனிக்கு அதாவது எப்பவுமே கம்பெனில ஏத்துவத்தான் பழக்கம். எங்க கம்பெனிக்கு நீ வரையா? நானா உங்க கம்பெனிக்கா? எனக்கு புரியுதா பாரு. கொஞ்சம் அவுத்துட்டு போடு. இல்லையா புரியுதா பாருடா. உருவம் புரியுதா பாரு. உருவம் புரியுதா பாரு. உருவெல்லாம் கரெக்டா தான் இருக்குது. பார்வைதான் திருட்டு பையன் பார்வையாக்குது. ஐயா தப்பா பேசாத. போய் சொல்ல மாட்டேன் திருட மாட்டேன். ஆனா இங்க பாரு என் வீட்டு மொந்தியா திரும்ப எதிர் வீட்டுல வச்சுட்டு அவங்க வீட்டு பெங்கள சொம்பு தூக்கின்னு வந்துருவான். திருடு கிடையாதா? பொருளுக்கு பொருள் வாபஸ். ஏண்டா சொம்பு எப்படி இருக்குது மொந்தை எப்படி இருக்குது? அது உண்டியாதான் இருக்குது இது உண்டியாதான் இருக்குது. எப்படி இருக்குது போண்டா எப்படி இருக்குது? அது உண்டியாதான் இருக்குது இது உண்டியாதான். இது ஏதோ வாங்கி தண்ண நாய் வேலைக்கு. அது புடிக்குதுல நாய் இது. சரி அப்படி கம்பெனிக்கு வந்தா என்ன கேட்பீங்க? என்ன கொடுப்ப? சம்பளமா? கம்பெனிக்கு வருவதா இருந்தா ஒரு நாளைக்கு 50 ரூபாய் கணக்கு செய்து மாசம் ஒரு 1500 ரூபாய் தருவோம். கம்பெனில தவறு பண்ணினா ஒரு நாளைக்கு 100 ரூபாய பிடிப்போம். குடுக்குறது 50 ரூபாய். இதுல 100 ரூபாய் பிடிப்பீங்க. ஆமா ஆமா சூப்பர் பா. நீயா முதல்ல வைக்கணும். நானே 50 ரூபாய் முதல்ல வைக்கணும். ஆமா ஆனாலி 1500 ரூபாய் கட்டாதா? என் ஊர்ல இருக்க நாய்க்கு எங்க வீட்டு நாய்க்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு பிஸ்கெட்டே வாங்கி போடுறேன். உன் சம்பளம் பத்தாதா? சம்பளத்தை ஏற்றி போடு. சரி ஒரு 2000 வாங்கிக்கோ. என்ன பேச்சு பேச? எப்படிப்பட்ட ஆளு நானு? சரி ஒரு 3000 வாங்கிக்கோ. வாங்க பாடி. ஐயா 3000. நான் போடுற துணி எவ்வளவு தெரியுமா? ஒரு துணி நான் 5000 ரூபாய் 10000. தெரியும் நீ போடுற துணி எங்க எடுத்துட்டு வந்த துணின்னு அதை விட்டு ஒரு 5000. மாலகாட்டு போறேன் நான் குடிக்கிற சைடிஸ் பத்தாது. சரி எவ்வளவுதான் சம்பளம் கேப்ப? 8 ரூபாய் கொடுப்பியா? சொல்றாரு உனக்கு 1000 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாருன்றாரு. என்ன தேவடியா பையா 8 ரூபாய்க்கு நான் மணி நேரம் மூச்சு முட்டி கத்திரி கிடக்குறேன். ஐயா நீங்க தப்பா இருக்கீங்க. எனக்கு 10,000 50,000 எல்லாம் பெருசு கிடையாது. எனக்கு உங்க நாடகத்துக்கு வந்தா ஓஹோ புரியுது நீ சொல்றது. எங்க கம்பெனிக்கு நீ வந்தா அறிவை கத்து கொடுப்பாயா? அறிவை எத்தி கொடுப்பாயா? அறிவை நாங்க கத்து கொடுக்க முடியாது. உன் அறிவை நீயே வளர்த்து கொண்டிருந்தா யார் யார் எந்த நேரத்தை எப்படி தெரிஞ்சு பேசுறாங்களோ
அப்படி தெரிஞ்சு நீங்க நடந்து வேண்டியதுதான். சரியா ஐயா கம்பெனி இருக்கிறது. அதாவது நம்ம பேர் என்ன சொல்றாங்க? கேவலமா சொல்றாங்க கூத்தாடி. கூத்தாடி நாம வரைக்கும் கூத்தாடி கிடையாது. வந்துக்கிறவங்க பூரா பேரும் கூத்தாடி நான் பண்ண மாட்டேன். ஏன் அவங்கள எல்லாம் கூத்தாடின்னு சொன்னேன். பட்டு கிளம்புறாங்க. எப்படி கூத்தாடி எப்படி வா சொல்றேன். ஆத்தாடி காட்டுக்குள்ள ஆத்தாடி காட்டுக்குள்ள கூத்தாடி வேஷம் போட்டு ஆடகிட்டாடே ரொம்ப ஆட்டம். ஒன்றோடு ஒன்று நாட்டம் காதை மூடிந்தாலோ கூத்தாடி வேஷம் போட்டு ஆடவிட்டாலே ரொம்ப லாபம். ஒன்றோடி ஒன்று ஓட்டம் காலை முடிந்தாலோ. மனிதனாக பூமியில் வந்த ஆண்டம் பாரு. அத்தனை இதெல்லாம் ஒரு பொய் கூத்து. போய் கூத்து ஒருவனை மோசம் தெரியுமா அது ஒரு கூத்து தான். ஒரு துரோகம் நினைக்கிறோம் அது ஒரு கூத்து தான். ஒன்னாட்டம் குடிச்சுட்டு தெரிஞ்ச ஆளிர்மை இதுவும் ஒரு கூத்து தான். இந்த மட்டும் ஒரு காசை காட்டுறேன். எப்படி நாம் கூத்தாடினாலும் பிறந்த உடனே தாய் எடுத்து தாலாட்டு பால்மலம் பிரிக்கிறாங்க. ஆராரோ ஆரோ வென்று ஆராரோ நீ யாரோ இவன் யாரோ வந்துருவாங்க யார் யாரோ ஆராரோ ஆரோ வென்று அன்னையால் சொன்ன வார்த்தை யாருக்கும் தெரியாதன் தாய் எடுத்து தாலாட்டு பால்மலம் பிரிக்கிறாங்க. இதெல்லாம் சினிமா பாட்டுக்கும் தெருக்கூத்துக்கார பாட்டுக்கும் டிராமாக்கார பாட்டுக்கும் வித்தியாசம். ஒரே ஊர்ல பாட்டு எப்படி கேட்டுறாங்க பாரு. ஆறாரோ தாய் ஆறார காட்டுறாங்களே அப்போது நம்மள பிரிக்கிறாங்க. ஆறாரோ முன்சிபல் இருந்தே உடைய இருந்தே கவுண்டரா இருந்தே நாக்கில இருந்தே முதல்ல இருந்தே தெரியலையே இந்த ஜென்மல வயிற்றுல வந்து பிறந்துக்கிறாயே நீ ஆறாரோ அம்மாவுக்கே தெரியல நம்மள யாருக்கு பேக்குறாங்கன்னு. அப்படி பிறந்து ஊர்ல கெம்பற அப்படி பிறந்தாலும் இந்த கட்டில எத்தனை பூதம் இருக்கு. இந்த கூத்தாடி குண்டுக்குள்ள கூத்தாடி குண்டுக்குள்ள 5 பூதம் இருந்து ஆலை மீறட்டு ஒரு பூதம் ஒன்றோடு ஒன்று வாதம் காதை மூடிந்தால் வேதம். கூத்தாடி குண்டுக்குள்ள 5 பூதம் இருந்து ஆலை மீறட்டு ஒரு பூதம் ஒன்றோடு ஒன்று வாதம் காதை மூடிந்தால் வேதம். இந்த மனதில் 5 பூதத்தை எதிர்க்க ஆண்டவன் 5 பூதமும் 5 வித வேலை செய்யுது. ஒரு பூதம் என்ன நினைக்கும் நம்மள சுவாமி இருக்கு தேர்த்துரா செய்யணும் மதுவுச்சு நடத்தணும் ஊர்ல வரி போட்டு வாங்கி நல்லபடி ஒரு நாடகம் வைத்தா பல ஊர் சின்ன ஊருக்கு வரும். பல பேர் பாந்தவன் வந்தாலும் புண்ணியத்தமிழங்க வருவாங்க. அவங்களால தூத்தியாது பெய்யும். அப்படி நல்லதே செய்யணும். ஒரு பூதம் இந்த பொது வேலையெல்லாம் ஈடுபடாது. அப்படியே ஊர் ஒதுங்கி போயிடும். இன்னொரு பூதம் கிளம்புது. அது என்ன செய்யும்? ஊருக்காட்சி பூரா வரி போட்டு வாங்கும். வரி வாங்கி முடிஞ்ச உடனே சாமிய கண்டான் கோயில கண்டான் தேர கண்டான் திருவா கண்டான் எர்ரா பொதுகாட்சி 4 பாட்டு குடிச்சிட்டு சொரவான உண்டா நினைக்கும். பொதுகாட்சி அப்படி எத்தனையோ பூதம் கிளம்பிக்குது. எப்படி நம்ம சாப்பிட்டாலும் சண்டைன்னு சொல்லபடியான எம்ம தர்ம உயிர் எப்படி பிடிக்கிறார்? அங்கார வீரர் வந்து சாயங்காலம் என்று சொன்னால் யாரை நம்புவார் இந்த பேர்? அங்கார வீரர் வந்து சங்கரமான என்றார் யாரை நம்புவார் இந்த பேர்? இவன் வந்து உயிரை பிடிக்கும் போது இவன் பாவத்தை பண்ணவன் இவன் புண்ணியத்தை பண்ணவன் இவன் ஊருக்காய் சாட்டவன் வார்த்தை அவன் முடிக்கிறான். அவன் கணக்கு முடிஞ்சு அப்ப எம்மன் முடிப்பான். ஏற்கனவே அந்த எம்மன் போறா கெடாம அந்த உயிரை பத்தி எதுக்காங்க பெரியவங்க போறா போயிரும். நான் என் கருத்துக்கு தெரிஞ்சவா சொல்றேன். இப்ப இருக்கிறவன் கெடாமட்டில வெளில இப்ப இருக்கிற கெடாமட்டில வந்தா பூரா நாகரிகம் தெரிஞ்சா போச்சு. அதாவது தண்ணி விட்டு கேச்சா போச்சு. மாடு பொறுமையா வரும். எம்மங்கள்ல ஒரு பையன் ஆவிட மாட்டான். இந்த தெருல மாட்டை வச்சு எம்மன்